சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, உண்மையாக நடந்து வாழ்க்கையில் துன்பங்களை கடவுளுடைய துணையோடு எதிர்கொள்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையே வரமாக்கப்படுகிறது. நம்ம அன்பே சாயில ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ராம் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரே அடைக்கலமா இருந்தவர் யாருன்னா நம்ம சாயப்பா. அவரால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியல. மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு அவர் ஆளான நேரத்தில் கடவுளே என்னை ஏன் இப்படி தண்டிக்கிற, இதற்கு மேலே நான் என்னதான் செய்யணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒன்று அழுதுருக்காரு நம்ம சாய்ப்பா கோயிலில் போயிட்டு. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப விசித்திரமானது. என்னைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் கடவுள்கிட்ட சமர்ப்பிக்கிறோமோ அன்னைக்கே வாழ்க்கையில் ஒரு புது வெற்றியை நாம் பெற முடியும். அவரை பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில் நான் சந்தித்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அவர் இன்னைக்கு வந்து மீட் பண்ணி எவ்வளவு பெரிய விசேஷமான உண்மைகளை, சில ரகசியங்களை அன்பே சாயில நீங்கள் பதிவிடுறீங்க. நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் இவர்களை போல வேற யாராலையும் வாழ முடியாதுன்ற நிலைமையில் அவங்க வாழ்க்கையோட தரம் இருக்கும். ஆனால் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அதுதான் சாய்ராம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னாங்க. நான் தான் நினச்சேன், பரவாயில்ல, நான் மட்டும்தான் வேதனை அடையிறேன்னு. ஸோ நிறைய பேரும் அன்பே சாயில் நிறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வேதனை அடைகிறாங்களே அப்படின்னு. பின்ன என்ன சொல்ல முடியும்? வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா என்னமோ நான் ஒரு கதை சொல்கிற மாதிரியும் நீங்கள் அந்த கதையை கேட்குற மாதிரியும் அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இங்கே செயல்படும் வேகம் ஆம வேகத்தை விட ஸ்லோவாக இருக்குது. செயல்படணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டயர்ட்னஸும் நினச்ச உடனே டயர்டாயிடுது. உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யலை. நடா ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்க சொல்கிறாரு, எழுந்திருச்சு ஆரத்தி. 4 மணிக்கு எழுந்திருக்கிறதே பெரிய விஷயம். அப்போதானே தூக்கம் பயங்கரமாக வருது. ஸோ வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் எந்த மாற்றமும் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே சாதிக்கணுன்ற ஆசை இருக்குது, சந்தோஷமாக இருக்கணுன்ற ஆசை இருக்குது, கணவன் திருந்தணுன்ற ஆசை இருக்குது, பெற்ற பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கணுன்ற ஆசை இருக்குது, நினச்சதெல்லாம் நடக்கணும், கடன் தீரணும், வறுமை இல்லாத ஒரு பெரு வாழ்க்கை வாழணுன்ற ஆசைகள் எல்லாருக்கும் குவிஞ்சு கிடக்குது. ஆனால் வேற ஏதாவது வழி இருக்குதான்னு தேடுறதுலேயே நம்ம வாழ்க்கை முடியுது. நாம் போகாத ஊருக்கு வழி கேட்டுட்ருக்கோம். அந்த நிலைமையில தான் இங்கே பல பேரோட வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இதை எல்லாம் எப்போ மாற்ற போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல, ஏன் உங்களுக்கே தெரியல. ஒரு சாய்ராம் இன்னைக்கு சொன்னாங்க, ஆனால் நிறைய விஷயங்கள் நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் எதையுமே என்னால் செயல்படுத்த முடியல, கர்மா தடுக்குதான்னாங்க. இந்த பாருங்கம்மா, கர்மா தடுக்கலை, கர்மாவுக்கு வேறு வேலையே கிடையாதா? ஊனா கர்மா கர்மா கர்மான்னு ஏன் அது மேலே படியை தூக்கி போடுறீங்க? ஏன் உங்களால் எழுந்திருக்க முடியாததுக்கு காரணம் என்ன? உடம்பு சரியில்லாமல் இருக்கா? இல்லை மாத்திரை மருந்து சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லை உங்கள் ஊரில் 4 மணின்றது ஆகாதா? சூரியன் உதிக்காதா? இல்லை இரவு
4 மணிக்கு இரவாகவே இருக்குதா? என்ன அர்த்தம்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா ஏதாவது ரீசன் சொல்லணும்ல. உடம்பு சரியில்லை, ஓகே சந்தோஷம், நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம். ஏன்னா கடவுள் வற்புறுத்தி செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நான் வற்புறுத்தி செய்யணும்னு சொன்னால் அப்போ நான் அவருடைய வார்த்தையை மீறினது போல தானே. அப்போ என்ன நடக்குது? கர்மாவை மேலே தூக்கி போடுறோம். கர்மா சும்மா விடுமா? ஏற்கனவே கர்மா சும்மா விடல, உட்கார கூட முடியல நம்மால். அப்போ தான் உட்காந்தா உடனே வேற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் அதுக்கு ஓடு, மறுபடியும் உட்காரு, மறுபடியும் ஓடு, மறுபடியும் உட்காரு. உட்கார்ற நேரம் ரொம்ப கம்மி, ஓடுற நேரம் தான் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே. ஸோ என்ன புரிதல் இருக்குது வாழ்க்கையில்? ஒன்றும் புரிதல் இல்லை. எல்லாமே புரியுது, ஆனால் புரியாத மாதிரியே இருக்குது. புரிஞ்சும் புரியாமல் இருக்கோமா, இல்லை புரியாமலே புரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறோமான்னு தெரியல. ஸோ சாய்பாவோட குழந்தைங்க எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றின்ற பக்கத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்யக்கூடியவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பதிவு செய்ய மறுக்கிறோம். ஏன் தெரியுமா? எதற்காக நான் பதிவு செய்யணும்? எனக்கு வேண்டாம், நான் இப்படியே வாழ்ந்துடுறேன். இன்னைக்கு நீங்கள் தப்பிச்சுக்கலாம், ஆனால் நாளைக்கு மாட்டுவீங்க. அன்னைக்கு தெரியும் நாளைக்கு பிரச்சனை என்னன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு சாய்ராம், உங்கள் நேம் சரியாக எனக்கு தெரியல, ஐ திங்க் கமலா சாய்ராமோ இல்லை விமலா சாய்ராமான்னு தெரியல. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, தம்பி நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பதிவை நான் கேட்டேன், ஆனாலும் அதை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னமோ கோயிலுக்கெல்லாம் போனால் வந்தேன். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் திருப்பி நான் அன்பே சாய் ஆடியோவை கேட்டு அதில் செயல்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம்? வேறு ஆப்ஷன் தேடுறோம். நான் தான் சொல்லிட்டேனே, வேறு ஆப்ஷனே இல்லை. தெர் இஸ் நோ ஆப்ஷன், திஸ் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்? மாற்றத்தை ஏற்படுத்தாமல் மாற வாய்ப்பு இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு அந்த சவால்களை சமாளித்து அதற்கு தகுந்தது போல ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் வாழணும். ஸோ மாற்றம் ஒன்றே இங்கே தேவைப்படக்கூடிய முழு 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 முயற்சி. அப்போ மாற்றத்தை நான் விரும்பலைன்னா வாழ்க்கை விரும்ப வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க. கஷ்டப்படணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கஷ்டப்படுங்க, தாராளமாக கஷ்டப்படுங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அது லாக் ஆகும். இந்த கடன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே வாங்குவாங்க, இங்கே வாங்குவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் ஃபோனில் நம்பர் பார்ப்பாங்க, அப்புறம் அங்கேருந்து நம்பர் காசு வாங்குவாங்க. கடைசியில் பார்த்தா ஃபோனில் 100 கான்டாக்ட் இருக்குன்னா 100 கான்டாக்ட்லேயும் பணத்தை வாங்கியிருப்பாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் இங்கே வாங்கி அங்கே ரொட்டேஷன், அங்கே வாங்கி இங்கே ரொட்டேஷன். வியாபாரத்தில் இருக்கிறவங்க ரொட்டேஷன் விடுறது ஓகே, ஆனால் வியாபாரம் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களும் ரொட்டேஷனில் விட்டா என்ன ஆகும்? அப்போ அந்த 100 பேரும் நிறுத்திட்டாங்க அப்படின்னா கடைசியில் ஒருத்தன் பிடிப்பான். ஒருத்தன் பிடிக்கிற மீதி இருக்கிற 99 பேரும் பிடிப்பான். நாமளே வம்புல மாட்டுறது புத்திசாலித்தனமா என்ன? நம்ம வம்புல மாட்டாமல் இருக்கணும்னா அதற்கு தகுந்த வாழ்க்கை முறையாக வாழணும்ல. அது போல தான் இங்கேயும். ஸோ கர்மா பொல்லாததுன்றது யாரும் நம்பலை. எல்லாருக்கும் விளையாட்டுத்தனமாக இருக்குது. ஏன்னா வயசு 30-40 தானே, பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் 50-60 இன்னைக்கு எந்த மனநிலையில் நாம் இருக்கோமோ அதே மனநிலையில் 10 வருஷம் கழித்து இருப்போமானா இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய துன்பம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அடுத்த 10 வருஷத்தில் இந்த துன்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் துன்பம் மட்டுமே நிற்கும். கடவுள் ஒரு விஷயத்த ஒரு சிக்னல் கொடுக்குறாருன்னா நீ தயாராகுன்னு அர்த்தம். நான் தயாராக மாட்டேன், நான் எந்த காரணத்தை கொண்டு தயாராக மாட்டேன். அப்போ நீங்கள் தயாராகலைன்னா என்ன ஆகும்? எனக்கும் நிறைய விஷயங்கள்ங்க. அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க இவருக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. சாகிற வரைக்கும் ஒரு மனுஷன் சவால்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். புரியுதுங்க? எல்லாருக்குமே
சில பேர் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு பவர்ஃபுல் பர்சனாக காட்டணுன்றதுக்காக தனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தனக்கு கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார். ஏன் அப்படி தெரியுமா? அது மக்களை முட்டாளாக்குவதற்கு உண்டான ஒரு வழி. உங்களை கீழே இறக்கி அவங்க மேலே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கோமாளிகள் செய்யக்கூடிய வேலை தான் அந்த வேலை. ஸோ எல்லா மனுஷனுக்கும் சாகிற வரைக்கும் சவால்கள் நிச்சயமாக இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இந்த ட்ரம்ப்பாக கூட இருக்கட்டும், ஓகே, யாராக இருக்கட்டும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நான் தோத்துட்டுன்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட சொல்லுவீங்க. ஆனால் வெளியாட்கட்கள்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. வறுமையின் நிறன் சிவப்புன்னு ஒரு படம். அதில் இந்த கமல் கேங்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெறும் தண்ணியை தான் குடிப்பாங்க. ஆனால் பாயசம் நல்லா இருக்குது, பிரியாணி நல்லா இருக்குது, சக்கரை பொங்கல் நல்லா இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய ஹீரோயினி ஸ்ரீதேவி இருப்பாங்க. அப்படி சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஒரு போலியான முகத்தை காட்டக்கூடியவர்கள் நிறைய பேர். தன்னை பலசாலியாக காட்டிக்கிறவர்கள் நிறைய பேர். அப்போ எனக்கும் சவால்கள் எப்பயுமே இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனையை நீ முறியடிக்கலை அப்படின்னா அவர் எனக்கு பல சிக்னல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கார். தம்பி பார்த்துக்கோ, இது இப்படி இருக்குது, இதற்கு தகுந்தது போல நீ பிளான் பண்ணு ராசா அப்படின்றார். அப்போது அவர் கூட ஒன்றி இணையும் பொழுது தான் இந்த சிக்னல்ஸ் நமக்கு தெரியும். இல்லைன்னா அடைப்ப என்னமோ அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு எச்சரிக்கை. அந்த பக்கம் போன கீழே விழுந்துடுவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பக்கம் போன கீழே விழுந்துடுவோம், அடிபடுன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு வார்த்தை இருக்குது, அந்த பக்கம் போ, பார்த்து போ, இல்லைன்னா கீழே விழுந்துடுவ. போகவே முடியாத ஒரு இடம் அப்படின்னா போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த இடத்த கடந்து தான் ஆகணும். அப்போ பார்த்து போ, கவனத்தோட போ. இப்போ எச்சரிக்கை கொடுக்கறது தான் அன்பேசாயோட ஆடியோ. பயப்படுத்த இல்லை, எச்சரிக்கை தருவதற்காக. ஸோ இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்கள் மனசில் ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியுதான்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி பார்க்க முடியல அப்படின்னா அடுத்த 10 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க முடியாத நிலைமை வரும். இது முழுக்க முழுக்க எச்சரிக்கை பதிவு தான். நான் அதை இது பண்ணவே இல்லை. பட் நீங்கள் அந்த 10 வருஷம் கழித்து நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும்? திட்டமிட்டு வாழணும். அந்த திட்டமிட்டு வாழும்போது ஒவ்வொரு நொடிகளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒரு நாளும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். நான் தான் சொன்னது போல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். மாற்றம் இல்லை என்றால் இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மாறும்போது உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சு தான் இங்கே நிற்குது. உண்மையிலே பெரிய சேலஞ்சு தான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வரணும். நாம் நினைக்கிறது போல் இங்கே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இப்போ அதற்கு தகுந்தது போல் சில கடினமான வழிகளை நாம் பார்த்து தான் ஆகணும். அந்த பயணத்தை ஆரம்பித்து தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே நடந்தால் தான் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் இருந்து வரக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உள்வாங்குங்க, அதை வெளிப்படுத்துங்க. உள்வாங்கினா தான் வெளிப்படுத்த முடியும். ஸோ உங்களுடைய சிறப்பான எதிர்காலம் எங்கே இருக்குது அப்படின்னா
நீங்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாகத்தான் அது நடக்கும். ஏன்னா இப்போ என்ன வருஷம் அது? 2026. 2016 நீங்கள் எப்படி இருந்தீங்க? 2016க்கும் 2026க்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? இப்போ 2026க்கும் 2036க்கும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க? ஸோ திட்டமிடுதல்ன்றது ரொம்ப அழகானது. சில பேர் சொல்லுவாங்க, நான் எதுவுமே பிளானே பண்ணுறது இல்லைங்க, அது பாட்டுக்கு நடக்குதுங்க. பிளானிங் இஸ் மஸ்ட்டு. உங்களுடைய இலக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வாழ முடியும். உங்களோட கோல் என்னன்னே தெரியல அப்படின்னா உங்களால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஸோ மற்றவங்களை ஃபாலோ பண்ண வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்குன்னு இருக்கிறது என்ன? நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ வரைக்கும் நீங்கள் அடையலை. இதுதான் உண்மை. அடைய முடியாதுன்னு சொல்லி நீங்களாக முடிவு பண்ணதால் நீங்கள் எந்த இடத்துலையும் எந்த முயற்சியையும் எடுக்கலை. பெயரளவுக்கு கோயிலுக்கு போனீங்க, பெயரளவுக்கு கடவுளை வணங்கினீங்க. இதை தாண்டி நம்ம எந்த விதத்திலையும் நம்மளை சரி பண்ணிக்கவே இல்லை. இதை எப்போ நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.